ஓகே, புக் எக்ஸசைஸ் 12 வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாம். அதில் வந்து ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள், க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள் ஃபார் டிஸானர்ட் வந்து இருக்கும். 4 டிரான்சாக்ஷன் இருக்கும். அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் வந்து எங்கே அப்பியர் ஆகும்னா டெபிட் சைடில். ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிளோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1,40,000 இருக்குது. அதை ரைட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து bills receivable 31/12/2018 that is closing bills receivable அது வந்து credit side வந்து appear ஆகும். ஸோ அதோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2 lakhs இருக்கு. நெக்ஸ்ட் வந்து cash received for bills receivable உடைய வேல்யூ 3,90,000. cash received for bills receivable வந்து credit side வந்து என்ட்ரு ஆகும். ஸோ அதோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 3,90,000. அதை ரைட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட் வந்து எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா கிரெடிட் சைடில். பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்டைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 ரைட் பண்ணி இந்த பேலன்சிங் பண்ணி பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் எவ்வளோ அப்படி சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். 9 + 3 வந்து 12 2 பேலன்ஸ் 1 1 + 3 4 4 + 2 6 6,20,000. இங்கேயும் 6,20,000 டெபிட் சைடு எழுதுவோம். இதிலேருந்து 1,40,000 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 12லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 8. இங்கே 5லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 4,80,000 வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பில்ஸ் ரிசீவபிள் டியூரிங் தி இயர். இது வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டால் சன்ட்ரி, அதாவது சன்ட்ரி டெப்டார் அக்கௌண்ட், ஐ மீன் கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த டைமில் இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். ஓகேவா? இப்போது எக்ஸசைஸ் 13 வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷினில் வந்து கால்குலேட் டோட்டல் சேல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் கொஷின் வந்து பில்ஸ் ரிசீவபிள், சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே சேர்த்து கொடுத்து டோட்டல் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். டெப்டார்ஸ் வந்து 1,488 ஓப்பனிங் சன்ட்ரி டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ட்ரி டெப்டார்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேட் டெபிட்ஸ், ரிட்டர்ன் இன்வர்ட், டெப்டார்ஸ் க்ளோசிங் சன்ட்ரி டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் ஏஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து bills receivable 1,418 that is opening bills receivable. Next on the cash received for bills receivable உடைய value 1,60,000. next on the bills receivable dishonored value 15,000. next on the bills receivable 31/3 அப்படின்னா closing bills receivable கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்போது கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் பில்ஸ் ரிசீவபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் டிரான்சாக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம டோட்டல் சேல்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் டெப்டார், அதாவது கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் இருக்கு இல்லையா, அந்த பேலன்சிங் ஃபிகரை சன்ட்ரி டெப்டார், அதாவது கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதை வந்து எங்கே அப்ளை பண்ணி காமிப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கலாம். இப்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் டு பேலன்ஸ் B/D அப்படின்னு எழுதுவோம். அதனுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 60,000 இருக்குது. 60,000 வந்து அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள், அதை வந்து கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கிரெடிட் சைடில் எழுதுவோம். அதனுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1,60,000 கொடுத்துருக்காங்க. அதை ரைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட், அதுவும் வந்து கிரெடிட் சைடில் தான் என்ட்ராகும். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ப்ராக்கெட்டில் பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட் அப்படின்னு எழுதுவோம். அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 15,000 இருக்குது. 15,000 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே பில்ஸ் ரிசீவபிள் அப்பியர் ஆகாது. க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிளோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 90,000 கொடுத்துருக்காங்க. 90,000 அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சன்ட்ரி கிரெடிட் சேல்ஸ்க்கு வந்து கொண்டு போவோம். இப்போ பார்க்கலாம். 0 0 0 இயர் 5 9 + 1 10 10 + 6 16 பேலன்ஸ் 1 1 + 1 2 2,65,000. ஓகேவா? here also we have to write 2,65,000. 2,65,000 minus 60,000 வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 2,05,000. ஸோ இதுதான் வந்து என்னது சன்ட்ரி டெப்டார்ஸ், அதாவது பில்ஸ் ரிசீவபிளோடைய பேலன்சிங் ஃபேர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். ப்ராக்கெட்டில் வந்து என்ன ரைட் பண்ணுவோம்னா பில்ஸ் ரிசீவ் டியூரிங் தி இயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோம். இங்கே ஸ்டார் போட்டு வச்சுக்கோம். ஏன்னா
கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும். இங்கே வந்து ஸ்டார் போட்டு வச்சுருக்கோம். இந்த அமௌண்ட்டை தூக்கி அப்படியே அங்கே ரைட் பண்ணி காமிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எப்படி கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதுக்கான டிரான்சாக்ஷன் வந்து இங்கே இருக்குது. டெப்டார் 1418 2,50,000. ஸோ இது வந்து ஓப்பனிங் சன்ட்ரி டெப்டார். டெபிட் சைடில் போயிட்டு 2 பேலன்ஸ் பி பை டி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2,50,000 இருக்குது. அதை ரைட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ட்ரி டெப்டார்ஸ் 7,25,000. ஸோ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ட்ரி டெப்டார்ஸ் வந்து கிரெடிட் சைடில் என்ட்ரு ஆகும். இதுக்கான என்ட்ரி எல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிரான்சாக்ஷன் கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பேட் டெபிட்ஸ். பேட் டெபிட்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ பேட் டெபிட்ஸோட வேல்யூ வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் இன்வர்ட். ரிட்டர்ன் இன்வர்டு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 50,000. ரிட்டர்ன் இன்வர்ட்னா சேல்ஸ் ரிட்டர்ன். அது வந்து கிரெடிட் சைடில் தான் என்ட்ரு ஆகும். ஸோ கிரெடிட் சைடில் வந்து ரிட்டர்ன் இன்வர்டு வேல்யூ வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெப்டார்ஸ் 31/3/19 சொல்லியிருக்காங்க. அது வந்து க்ளோசிங் சன்ட்ரி டெப்டார்ஸ். ஸோ க்ளோசிங் டெப்டார்ஸ் வந்து ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு பேலன்சிங் ஃபிகர் வந்தது இல்லையா? அதான் அந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து கிரெடிட் சைடில், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெபிட் சைடில் பேலன்சிங் வந்தது இல்லையா? அதை இங்கே கொண்டாந்து கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதை வந்து எங்கே ரைட் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் வந்து ரைட் பண்ணுவோம். அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2,05,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த 2,05,000 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் சன்ட்ரி டெப்டார்ஸ் அதோடைய வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,40,000 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பில்ஸ் ரிசீவபிளில் வந்து டிஸானர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி என்ட்ரி போகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ டிஸானோடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 15,000 இருந்துச்சு இல்லையா? அது வந்து டெப்டார் அக்கௌண்ட்டில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அந்த டிஸானோடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 15,000 இருக்குது. அதை ரைட் பண்ணிக்குவோம். தட்ஸ் ஆல். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ கிரெடிட் சைடில் தான் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து டோட்டல் பண்ணி பார்க்கலாம். 0 0 0 5 + 5 10க்கு 0 பேலன்ஸ் 1 1 + 2 3 3 + 3 6 6 + 5 வந்து 11 11 + 4 15 பேலன்ஸ் 1 1 + 7 8 8 + 2 10 10 + 2 12. ஸோ 12,50,000 கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் வந்து 12,50,000 வந்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 0 0 0 5 6 2 2,65,000. இப்போ நம்மகிட்ட வந்து கிரெடிட் சைடு பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 12,50,000 இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்காங்க, மைனஸ் பண்ணுறோம். 0 0 0 10 10 - 5 வந்து 5 தான். இயர் வந்து ஒன்று பாரோ பண்ணிட்டோம். 14 14லேருந்து 6 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 14 - 6 8. நெக்ஸ்ட்டு இங்கே 11 11லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 9 9,85,000 கிடைக்கிது. ஸோ அந்த 9,85,000 வந்து நம்ம என்ன ரைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் டு கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிடுவோம். கொஸ்டினில் வந்து டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருந்தா அப்போது எப்படி எழுதுவோம்? டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். இப்போ கிரெடிட் சேல்ஸோட வேல்யூ தெரியும் 9,85,000. நெக்ஸ்ட் வந்து கேஷ் சேல்ஸோடைய வேல்யூ 3,15,000. ஸோ இதை ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸில் போட்டுடலாம்.